மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல புதுசா இன்வெஸ்ட் பண்ணணும்னு வர்றவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன் அந்த ஃபண்டோட நேம். சே ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இன்வெஸ்ட்கோ ஸ்மால் கேப் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு வராரு. இப்போ இன்வெஸ்ட் பண்றதுக்கு அதை தேடும் போது என்ன ஆகும்னா அந்த ஃபண்டு நேம்லயே 2-3 ஃபண்டு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெஸ்ட்கோ ஸ்மால் கேப் ரெகுலர் ஃபண்டுன்னு இருக்கும், இன்வெஸ்ட்கோ ஸ்மால் கேப் டைரக்ட் ஃபண்டுன்னு இருக்கும். ஸோ வாட் இஸ் ரெகுலர் ஃபண்ட், வாட் இஸ் டைரக்ட் ஃபண்ட்? நான் ரெகுலர் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா, டைரக்ட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா? ஸோ இந்த கன்ஃபியூஷன் புதுசா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வர்றவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் தான். ஸோ இந்த வீடியோல we are going to look at what is regular fund, what is direct fund. நான் ரெகுலர் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா அல்லது டைரக்ட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா? ரெகுலர் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணனா what are the advantages, what are the disadvantages? டைரக்ட் ஃபண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணனா அதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? ஸோ இதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். யூ ஆர் வாட்சிங் Grow with Manik. என் பேர் மாணிக்கவேல் ஆறுமுகம். Come, let's get into the details. Let's start with the disclaimer. Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully. தமிழ்ல மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். இப்போ ரெகுலர் ஃபண்டுனா என்ன, டைரக்ட் ஃபண்டுனா என்ன? ரெகுலர் ஃபண்டுங்கிறது நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா இன்வெஸ்ட் பண்றது. வேற டைரக்ட் ஃபண்டுங்கிறது நீங்களா பண்றது. உங்களுக்கு வேற யாரோட கைடன்ஸும் இருக்காது. நீங்களே டிசைட் பண்ணி நீங்களே எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன ஃப்ரீக்வன்சியில் இன்வெஸ்ட் பண்ணலான்றதை நீங்களே டிசைட் பண்ணி டூ இட் யுவர் செல்ஃப். வேற ரெகுலர் ஃபண்டுங்கிறது உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்கும், ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் இருக்கும், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாரு. அவரு he will suggest you எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணனா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவை ரீச் பண்ண முடியும். ஸோ ரெகுலர் ஃபண்டுங்கிறது சம்திங் ஒருத்தர் உங்களை கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு. வேற டைரக்ட் ஃபண்டுங்கிறது யூ ஆர் டூயிங் இட் யுவர் செல்ஃப். நவ் இது பெட்டரா, இது பெட்டரா? there is no right answer to this. There are some advantages in regular fund, there are lot of advantages in direct fund. In the video we will see what are the main advantages and disadvantages. So first advantage நம்ம பார்த்தது ரெகுலர் ஃபண்ட்ல there is assistance and guidance. உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது அல்லது மார்க்கெட் இறங்கும் போது ஏறும்போது அந்த மாதிரி நேரங்கள்லாம் ஒரு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கும்போது இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு யூ. பட் நீங்க டைரக்ட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது யூ won't get that help. ஸோ ரெகுலர் ஃபண்டில் யூ வில் பி ஹேவிங் ஹையர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஏன் ஹையரா இருக்கு? அங்க நடுவில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிறார். நீங்க டைரக்டா ஏஎம்சியோட கனெக்ட் ஆகல, நீங்க டைரக்டா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட கனெக்ட் ஆகல, நீங்க உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் நடுவில் இருக்கு. ஸோ அந்த கைடன்ஸ் இருக்காரு இல்லையா, அவருக்கு இந்த ஏஎம்சி ஒரு சர்டன் ரேஷியோ பணம் கொடுக்கணும், ஒரு கமிஷன் கொடுக்கணும். அந்த கமிஷன் எங்க இருந்து வரும்? இட் ஆல்சோ வில் பி ஆடட் டு யூ. உங்களுடைய எக்ஸ்பென்சஸ்ல இருந்து தான் அது வரப்போகுது. ஸோ யூ வில் பி பேயிங் ஹையர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபண்டு ஒரு 15% ரிட்டர்ன் வருதுன்னா மேபி லைக் ஒரு 0.5% இருந்து 1% வரைக்கும் இட் வில் கோ அடிஷ்னலி பிகாஸ் there is a டிஸ்ட்ரிபியூட்டர். வேற டைரக்ட் ஃபண்ட்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவே இருக்காதா? இல்ல அங்கேயும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும், பட் the expense ratio will be lesser. For example, ஒரு டைரக்ட் ஃபண்டுக்கு நீங்க ஒரு 0.5% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வருதுன்னா ஒரு ரெகுலர் ஃபண்டுக்கு அதே ஃபண்டு பட் த்ரூ ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் மோடு போறப்ப இட் குட் பி சம்வேர் பிட்வீன் 1%ல இருந்து 1.5% வரைக்கும் இருக்கலாம். அஃப்கோர்ஸ் திஸ் டிஃபரன்ஸ் வேரிஸ் ஃப்ரம் ஏஎம்சி டு ஏஎம்சி. சில ஏஎம்சில ஹையர் கமிஷன்ஸ் கொடுப்பாங்க, சில ஏஎம்சில கம்மியான கமிஷன்ஸ் கொடுப்பாங்க. அதை பொறுத்து the expense ratio between direct fund and regular fund will differ. So நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது, நீங்க டைரக்ட் ஃபண்ட்ல போனீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் ஆர் லெஸர், whereas ரெகுலர் ஃபண்ட்ல போகும்போது உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் ஆர் ஹையர். ஏன்னா பேசிக்கலி யூ ஆர் பேயிங் ஃபார் த கைடன்ஸ் ப்ரொவைடட் டு யூ. அந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய போர்ட்ஃபோலியோக்கு ஹெல்ப் பண்றதுனால ஒரு விதத்துல அவருடைய சேலரி கம்ஸ் ஃப்ரம் யுவர் எக்ஸ்பென்சஸ். அடுத்து ரெகுலர் ஃபண்ட்ல லோவர் என்ஏவி. என்ஏவின்னு என்ன? நெட் அசெட் வேல்யூ. நெட் அசெட் வேல்யூன்றது நத்திங் பட் உங்களுடைய ஒவ்வொரு யூனிட்டும் எவ்வளவு ஒர்த். இப்போ நான் ஒரு 10,000 ரூபாய் பணம் போடுறேன், எனக்கு 100 யூனிட் அலாட் ஆகுதுன்னா ஈச் யூனிட் இஸ் 100 rupees என்ஏவி.
நெட் அசெட் வேல்யூ. ஸோ ஒரு ஃபண்டு க்ரோ ஆகுதான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நான் 100 ரூபாயில வாங்கினேன், என்ஏவி 100 ரூபாய் இருக்கும்போது வாங்கினேன். இப்போ அந்த என்ஏவி 200 rupees இருக்குன்னா என்னுடைய ஃபண்டு வந்து டபுள் ஆயிடுச்சு. 100 rupeesலேருந்து 200 ஆயிடுச்சு. ஸோ நான் 10,000 ரூபாய்க்கு வாங்கினது இப்போ இட் இஸ் ஒர்த் 20,000 rupees. ஸோ என்ஏவிங்கிறது ஒரு யூனிட்டோட காஸ்ட் என்ன, ஒரு யூனிட்டோட ஒர்த் என்ன. எல்லா ஃபண்டும் லான்ச் பண்ணும்போது நியூ ஃபண்ட் ஆஃபராக வரும்போது 10 ரூபாய்க்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லா ஃபண்டுமே எனி நியூ ஃபண்ட் ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணும்போது 10 rupees இருக்கும். பட் அது க்ரோ ஆக ஆக அதோட என்ஏவி இஸ் சப்போஸ் டு இன்க்ரீஸ். ஸோ நீங்கள் ரெகுலர் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்? அதில் ஹையர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிறதுனால உங்களுடைய என்ஏவி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வேறஸ் டைரக்ட் ஃபண்டில் அந்த கமிஷன் கம்மியாக இருக்கிறதுனால the NAV will be higher. டேக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 ரூபாயில ஒரு ஃபண்ட் நியூ ஃபண்ட் ஆஃபர் வருது. இப்போ அந்த 10 ரூபாய்ங்கிறது டைரக்ட் ஃபண்டில் கொஞ்ச நாள் கழிச்சு இட் மே க்ரோ டு லெட்ஸ் சே 11 rupees. அதாவது வந்து ஒரு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் ஆகி 11 rupees ஆயிடுச்சு என்ஏவி. பட் அதே சமயத்தில் அதே ஃபண்டோட ரெகுலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தட் வில் பி 10.90 rupees. ஒரு 10 காசு கம்மியாக இருக்கும். இதில் வந்து 11 rupees ஆயிடுச்சு. This will be 10.90 rupees. Or maybe let's say ஒரு 110 rupees போயிருச்சு இது. This will be like 103 rupees, 104 rupees. ஏன்னா ரெகுலர் ஃபண்ட்ல அந்த புரோக்கரோட கமிஷன்ஸும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோட கமிஷன்ஸும் போயிட்டு இருக்கிறதுனால அந்த என்ஏவி வந்து கொஞ்சம் will always be lesser than direct fund. டைரக்ட் ஃபண்ட்ல என்ன இருக்கோ அதை விட என்ஏவி கம்மியாக தான் இருக்கும். இதை சில மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. தே வில் டெல், சார் நீங்க ரெகுலர் ஃபண்டில் வாங்குனீங்கன்னா கம்மியான என்ஏவி, கம்மியான பணம் கொடுத்து வாங்குறீங்க, ஸோ உங்களுக்கு நிறைய யூனிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் ட்ரை டு கிவ் அ ராங் இன்ஃபர்மேஷன். இது வந்து தப்பான இன்ஃபர்மேஷன். கம்மியான என்ஏவினால பெனிஃபிட்லாம் கிடையாது. கம்மியான என்ஏவினா உங்களுடைய ஃபண்டு வந்து இஸ் நாட் க்ரோயிங் ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் அ டைரக்ட் ஃபண்ட். டைரக்ட் ஃபண்ட் ஃபாஸ்டாக க்ரோ ஆகுது. லெட்ஸ் சே டைரக்ட் ஃபண்ட் 15%ல க்ரோ ஆகுதுன்னா உங்க ரெகுலர் ஃபண்ட் 14%ல தான் க்ரோ ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ யாராவது உங்ககிட்ட வந்து என்ஏவி கம்மியாக இருக்கு அதனால உங்களுக்கு யூனிட்ஸ் அதிகமாக கிடைக்கும், அதனால யூ வில் பி ஹேவிங் எ பெட்டர் ரிட்டர்ன்ஸ்லாம் சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க. லோவர் என்ஏவி இட் மீன்ஸ் லோவர். அது ரெகுலர் ஃபண்ட். ரெகுலர் ஃபண்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்க ரெகுலர் ஃபண்ட் போறீங்கன்னா எஸ் யூ வாண்ட் அ கைடன்ஸ். அந்த கைடன்ஸுக்கு ஒரு காஸ்ட் இருக்கத்தான் செய்யும். அடுத்து ரெகுலர் ஃபண்ட்ல பொட்டன்ஷியல் லோ ரிட்டர்ன்ஸ். ஏன்? எக்ஸ்பென்சஸ் அதிகம், என்ஏவி கம்மி, அதனால ரிட்டர்ன்ஸும் வில் பி லெஸ்ஸர். சே ஃபார் எக்ஸாம்பிள் 2 இன்வெஸ்டர் இருக்காங்க. ஒருத்தர் அதே ஃபண்டில் இஸ் இன்வெஸ்டிங் லெட்ஸ் சே 10,000 rupees SIP த்ரூ டைரக்ட், whereas another person is investing same 10,000 rupees SIP on a regular fund. 2 பேரும் ஒரே ஃபண்டில் ஆனால் டைரக்ட் ரெகுலர்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்போ ஒரு வருஷம் கழிச்சு யாரோட பணம் அதிகமாக இருக்கும்? நேச்சுரலி டைரக்ட் ஃபண்ட் போட்டவரோட பணம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா he is doing it himself, he is not paying for the mutual fund distributor. So naturally அவருடைய growth அதிகமாக தான் இருக்கணும். ஓகே, இது again I am saying potential. ஏன் potential? Why not 100% low returns, 100% high returns ஏன் சொல்லல? அதுக்கு I will come to that. Potentially most likely இவர் அதிகமாக எடுக்கணும், பட் நிறைய கேசஸ்ல இவங்க அதிகமாக எடுக்காம கூட போகலாம். ஓகே, ஸோ பியூர்லி இஃப் யூ கம்பேர் ஒரே அமௌண்ட் ஒரே எஸ்ஐபி ஒரே டியூரேஷன் பார்த்தீங்கன்னா நிச்சயமா டைரக்ட் ஃபண்ட் வில் கிவ் யூ ஹையர் ரிட்டர்ன்ஸ். சரி, இப்போ நான் ஒருவேளை டைரக்ட் ஃபண்ட்ஸ்ல அதிகமான ரிட்டர்ன்ஸ் எடுக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா there is something called behavioral bias. இப்போ நிறைய பேர் சடனா மார்க்கெட் உள்ள வருவாங்க. அவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி பெருசா தெரியாது, ஈக்விட்டி மார்க்கெட்டை பத்தி பெருசா தெரியாது. ஸோ அவங்க நல்ல பீக்ல இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அப்போ வந்து ஒன்லி க்ரோத் இருந்துகிட்டே இருக்கும். டெய்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே 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 போயிட்டு இருக்கும். ஸோ எல்லாரும் வந்து ஆசையோட உள்ள வருவாங்க. உள்ள வந்துட்டு பணத்தை போட ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு ஈவெண்ட், ஏதோ ஒரு எக்கனாமிக்கல் ப்ராப்ளம், ஸோ மார்க்கெட் வந்து இறங்குதுன்னு வச்சுக்கோ. இப்போ மார்க்கெட் சடன்லி ஒரு 10% இறங்கிருச்சு. ஸோ இவர் பயப்படுவார். இவர் பயந்து ஐயோ மார்க்கெட் 10% இறங்கிருச்சு, நான் எஸ்ஐபியை நிறுத்திடுறேன். மார்க்கெட் 20% டவுன் ஆயிடுச்சு, ஐயோயோ எனக்கு இது வேணவே வேணாம்பா, எனக்கு பணத்தெல்லாம் கொடுத்துருங்க, நான் தப்பிச்சு போயிடுறேன், நான் போய் எஃப்டியில் போட்டுறேன். ஸோ there is a behavioral bias.
அவங்க ரீசன்சி பயஸ் இருக்கும். இப்போ ரீசெண்டா என்ன பர்ஃபார்ம் பண்ணிச்சு அதை பார்த்துட்டு உள்ள வந்திருப்பாங்க. இப்போ புதுசா மார்க்கெட் வந்து லைட்டா பயம் காட்டினோன்னே வெளியில போயிடுவாங்க அல்லது எஸ்ஐபியை நிறுத்திடுவாங்க. பட் அங்கதான் ரெகுலர் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றவங்க ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா அங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் கூட இருக்கிறார். ஸோ இப்போ மார்க்கெட் ஒரு 10% விழுந்தவொடனே என்ன ஆகும், இவரு அந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை கால் பண்ணுவார். சார் என்ன சார் நீங்க மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னீங்க, 10% கீழே விழுந்துருச்சு சார், என்ன சார் பண்றது, எடுத்துடலாமா, எஸ்ஐபியை நிறுத்திடவானா? நவ் ஹி வில் கிவ் அன் அட்வைஸ். இல்ல சார் எஸ்ஐபி எல்லாம் ஸ்டாப் பண்ணாதீங்க, மார்க்கெட் வில் பவுன்ஸ் பேக். இப்போ எஸ்ஐபி இதுதான் சரியான டைம். ஏன்னா மார்க்கெட் 10% கீழே விழுந்திருக்கு. இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னா நிறைய யூனிட்ஸ் கிடைக்கும். So we can accumulate units. Once the market recovers back, we will be having a better returns. So அந்த இடத்துல இந்த அட்வைஸ் வந்து வெரி வெரி யூஸ்ஃபுல். இப்போ 20% வந்தோடனே இவர் எடுத்துட்டு ஓடிடுவாரு. பட் இங்க வந்து the advisor will give you the right information. சார் இப்போ இந்த ஏரியால சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லார்ஜ் கேப் ஃபண்ட் சரியா பர்ஃபார்ம் பண்ணல, அல்லது மிட் கேப் சரியா பர்ஃபார்ம் பண்ணல, அல்லது ஸ்மால் கேப் சரியா பர்ஃபார்ம் பண்ணல, பணத்தை இங்க இருந்து இங்க மூவ் பண்ணலாம், இதுல நம்ம கண்டினியூ பண்ணலாம். அந்த மாதிரி வந்து he will be providing you the advice. ஸோ அந்த அட்வைஸை ஃபாலோ பண்றதுல சில சமயங்கள்ல என்ன ஆகும்னா the regular fund may give you higher returns also. Okay, may also give you higher returns. Why? Because of mainly the behavior of the investor. Behavior of the investor சேமா இருக்கிற பட்சத்துல நிச்சயமா டைரக்ட் ஃபண்ட் will give you better returns. அடுத்து ரெகுலர் ஃபண்ட்ல இருக்கிற ஒன் ஆஃப் தி பிகர் ப்ராப்ளம்ஸ் என்ன? கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். Now what is conflict of interest? என்ன சொல்றேன் நான் conflict of interestனா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நீங்க ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அதுல இருந்து ஒரு சர்டன் கமிஷன் கோஸ் டு them. இதுல சில ஃபண்ட்ஸ்ல ஹையர் கமிஷன் இருக்கும், சில ஃபண்ட்ஸ்ல லோவர் கமிஷன் இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைச்சிட்டாருன்னா he will always align your goal. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், உங்களுடைய கோல் என்ன, அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சூட்டபிளான ஃபண்ட் எது அதை சஜஸ்ட் பண்ணுவார். He will not look at the expense ratio. He will not look at what is my commission. Yes, he wants commission, but commissionuக்காக he will not be suggesting a scheme. But நிச்சயமா இதுல சில புவர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்க தான் செய்வாங்க. அவங்க they will look at, ஓ இதுல வந்து எனக்கு வந்து 1% கமிஷன் கிடைக்குது, இதுல 0.6% கமிஷன் கிடைக்குது, ஸோ 1% கமிஷன் வர ஃபண்டை நான் ஐ எம் கோயிங் டு சஜஸ்ட் தட். பட் அஃப்கோர்ஸ் இன்வெஸ்டருக்கு தெரியாது, எது நல்ல ஸ்கீம்னு தெரியாது. பட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சஜஸ்ட் பண்றதை அப்படியே எடுத்துக்குவார். இதுல கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏன்? நான் இந்த ஃபண்டை சஜஸ்ட் பண்றதுனால எனக்கு பர்சனல் கெயின் இருக்கு. இந்த ஃபண்ட் ஏவை விட்டுட்டு ஃபண்ட் பியை சஜஸ்ட் பண்றதுனால எனக்கு பெனிஃபிட் வருது. இது மேபி நாட் குட் ஃபார் தி இன்வெஸ்டர். இன்வெஸ்டருக்கு ஃபண்ட் ஏ தான் பெட்டர், பட் எனக்கு ஃபண்ட் பி பெட்டர்ன்றதுனால நான் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐ எம் சஜஸ்டிங் ஃபண்ட் பி. ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் அ ப்ராப்ளம் இன் ரெகுலர் ஃபண்ட்ஸ். ஸோ நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போறப்ப அவருடைய கேரக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போங்க. அஃப்கோர்ஸ் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா, பேசி புரிஞ்சிக்க முடியுமா தெரியல, பட் ப்ராபப்லி யூ வில் கம் டு நோ வெரி குவிக்லி. ஸோ ஒன்ஸ் யூ நோ தட் ஹி இஸ் நாட் டூயிங் திங்ஸ் இன் யுவர் ஃபேவர், உங்களுக்கு நல்லது அவர் செய்யலைன்னா automatically you can come out from him. Maybe you can move to other mutual fund distributors, or maybe you can convert to direct funds. Of course, conversion of direct funds is not easy. நீங்க convert பண்றீங்க ரெகுலர் ஃபண்ட்ல இருந்து direct fund இருக்குன்னா there will be taxation. Taxes will be applicable. But of course that we need to see. நீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதை எடுக்கிறதுனால எவ்வளோ கேபிட்டல் கெயின்ஸ் வருது, அந்த கேபிட்டல் கெயின்ஸ்க்கு எவ்வளோ டாக்ஸ் வரும், அதெல்லாம் வந்து it depends on how much you have invested. நீங்க கம்மியான பணம் ஒரு 1 lakh தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் நீங்க வந்து ஒரு 1 crore இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா இந்த 1 crore விட்டு ரெகுலர்ல இருந்து டைரக்ட் வரும்போது நிச்சயமா there will be taxes implication இருக்க தான் செய்யும். ஸோ டைரக்ட் ஃபண்ட்ல என்ன ப்ராப்ளம்? பிஹேவியரல் பயஸ். உங்களுடைய பிஹேவியர் மைட் அஃபெக்ட் த ரிட்டர்ன்ஸ். ரெகுலர் ஃபண்ட்ல என்ன ப்ராப்ளம்? தேர் குட் பி கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ ரெகுலர் ஃபண்ட் யாருக்கு சூட்டபிள்? ரெகுலர் ஃபண்ட் இஸ் சூட்டபிள் ஃபார் பிகினர்ஸ், நோவிஸ், ரைட்? இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க, அவங்களுக்கு பெருசா எதுவும் தெரியாது. அவங்களுக்கு லார்ஜ் கேப்னா என்னன்னு தெரியாது, மிட் கேப்னா என்னன்னு தெரியாது, ஸ்மால் கேப்னா என்னன்னு தெரியாது, டைவர்சிஃபைட் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு தெரியாது, கான்சென்ட்ரேட்டட் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு தெரியாது, ஃபோக்கஸ்டு ஃபண்ட்ஸ்னா என்னன்னு தெரியாது, டெட் ஃபண்ட்னா என்னன்னு தெரியாது, ஈக்விட்டினா என்னன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி வந்து பெருசா நாலேஜ் இல்லாதவங்க they can start with regular funds. Start small, start slowly, go with a mutual fund distributor, learn from him.
நான் இன்வெஸ்ட் பண்றேன், இன்வெஸ்ட் பண்ணும்போதே நான் கத்துக்கிறேன். அஃப்கோர்ஸ் நான் வெளியில இருந்தே பார்த்து கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க கையை நினைக்கணும். நீங்க நீச்சல் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா தண்ணி குளத்துக்குள்ள குதிச்சாதான், ஆத்துல குதிச்சாதான் நீங்க நீச்சல் கத்துக்க முடியும். நான் கரையில இருந்துகிட்டே நீச்சலை கத்துக்கிறேன்னா ரொம்ப கஷ்டம். நீங்க கார் ஓட்ட கத்தணும்னா கார் உள்ள ஏறி உட்காந்து பக்கத்துல ஒரு இன்ஸ்ட்ரக்டரோட நீங்க டிரைவ் பண்ணீங்கன்னா தான் யூ கேன் லேர்ன் கார் டிரைவிங். அது மாதிரி தான் மை அட்வைஸ், கெட் இன் டு தி மார்க்கெட். இனிஷியலா யூ கேன் கோ வித் ரெகுலர் ஃபண்ட்ஸ், you can go with your mutual fund distributor, and then once you learn, once you are comfortable, then maybe you can think about direct funds. அல்லது சார் எனக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கு நல்லா புரியுது, இது எல்லாமே எனக்கு தெரியும், ஸோ ஐ எம் கோயிங் டு கோ வித் டைரக்ட் ஃபண்ட்ஸ்னா தாராளமாக நீங்கள் டைரக்ட் ஃபண்ட்ஸ் போகலாம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் டைரக்ட் ஃபண்ட்ஸ் அவ்வளோ ஒன்றும் டிஃபிகல்ட் இல்லை. மேபி லைக் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பேப்பர் ஒர்க்காக இருந்தப்போ இட் மைட் பி டிஃபிகல்ட். பட் இப்போ வந்து எல்லாமே மொபைல் ஆப் இருக்கு, எல்லாமே வெப்சைட் இருக்கு, ஸோ நீங்களே வந்து பண்ணிடலாம். ஸோ டைரக்ட் ஃபண்ட்ஸ்ல போறதுல டிஃபிகல்ட்டி, பேரியர் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ஹூ இஸ் ரெகுலர் ஃபண்ட் சூட்டபிள்? இட் இஸ் சூட்டபிள் ஃபார் பிகினர் இன்வெஸ்டர்ஸ். டைரக்ட் ஃபண்ட் யாருக்கு சூட்டபிள்? இட் இஸ் சூட்டபிள் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம். ரெகுலர் ஃபண்டுனா டைரக்ட் ஃபண்டுனா. ஸோ நிச்சயமா இது பெட்டர் அது பெட்டர்னு நான் சொல்ல வரல. இதுல இருக்க அட்வான்டேஜஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன், இதுல இருக்க அட்வான்டேஜஸ் சொல்லிட்டேன், இதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லிட்டேன், இதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லிட்டேன். ஸோ இதுல புரிஞ்சுக்கிட்டு எது வந்து உங்களுக்கு தேவை, எது வில் பி சூட்டபிள் ஃபார் யூ அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்ட் எய்தர் த ரெகுலர் ஃபண்ட் ஆர் த டைரக்ட் ஃபண்ட். இதை பத்தி வேற ஏதாவது டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா leave your questions in the comments below. I will try to answer them. Thank you. Bye bye.